குழுவிற்கு, பெரியவங்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு, காவல்துறையினருக்கு, மாணவர்களுக்கு எல்லாருக்கும் நான் சூலூருக்கு வந்தது எங்க அத்தை ஊருக்கு வந்துதான் பழக்கம். முதல்ல நிறைய சூலூர்ல ஒரு மேடையில ஏறி நான் பேசுறேன்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு சினிமாக்கு நிகரான ஒரு டாக்குமெண்ட். இந்த பள்ளிக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய வரலாறு இருக்குங்கிறது தெரியும் போது இந்த இடத்துல நிக்கிறதுக்கும் இந்த விழால கலந்துக்கிறதுக்கும் அவ்வளவு பெருமையா இருக்கு. ஸோ இந்த விழால கலந்துட்ட என்னை அழைச்சதுக்கு எல்லாருக்கும் பெரிய நன்றியை தெரிவிச்சுட்டேன். அரசு பள்ளி சொல்லிட்டே இருக்காங்க. பட் நான் யோசிச்சு பார்த்தா எங்க அப்பா இந்த ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காரு. எங்க அப்பா படிச்சு இந்த ஊருக்கு வெளியில போனா அநேகமா நானும் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பேன். எங்க அண்ணன் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பாரு. நானும் அநேகமா இந்த விழா அலுமையா நானும் உட்கார்ந்து இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அவரு ஒரு சின்ன ஊர்ல ஒரு வயசுல அப்பாவை இழந்துட்டு இந்த ஊர்ல இருந்து படிக்கணும்னு சொல்லி வெளியூர் போய் கல்வியும் ஒழுக்கம் இந்த ரெண்டை மட்டும் பிடிச்சிட்டே வாழ்ந்துருக்காரு வாழ்க்கை பூரா. அதுல வாழ்ந்து அவர் சாதிச்சதுனாலதான் இன்னைக்கு நாங்கெல்லாம் இந்த இடத்துல நிக்கிறோம். அதனால நீங்க இருக்கீங்கன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் ஏதோ சின்ன ஊர்ல பிறந்துட்டோம், எங்க அப்பா பெரிய பணக்காரங்க அப்படிலாம் எதுவுமே நினைக்கிறாரு. இங்க இருந்து போனவங்க நானும் வெளிநாடு போன மாதிரி தான் பாத்திருக்கேன். தம்பி நானும் சூழல் உங்க அப்பா ஸ்கூல்ல தான் படிச்சேன். பெரிய பெரிய ஆட்கள் நான் சந்திச்சிருக்கேன். சோ சொன்னார் இல்லையா, உங்களால எதுவும் முடியும், நீங்க எதை வேணாலும் சாதிக்க முடியும். இன்னைக்கு தமிழ்நாடு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 65 லட்சம் குழந்தைகள் அரசு